தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்போ நேரடியாக மக்கள் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் இறங்கியிருக்காங்க. தென் சென்னை தொகுதியில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ அவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த சமயம் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். கருத்து கணிப்பு நானும் பார்த்தேன், இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுன்னு தான் வந்து பரவலாக பேசப்படுது. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது திரு தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து 90% மேலாக இருக்குது. ஓகே, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அங்கே நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டிடுறாங்க. ஜெயவர்தன் போட்டிடுறாரு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்போது போட்டி வந்து மிகவும் கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க தமிழிசை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? அவங்களுடைய பிறந்த தேதி வந்து விக்கிபீடியாலே இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தோடைய கணிப்பை வச்சு பார்க்கும்போது என்னோட ப்ரெடிக்ஷன் படி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இருக்குது. வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு படி வந்து ரொம்ப குறைவு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணமாகத்தான் நான் வந்து அதை வந்து பார்க்குறேன். சரி, அப்படியே அவங்க வந்து ஒரு இது கேட்கலாம் வந்து சரி அவங்க தோத்துட்டாங்க என்னன்னா கூட ஒரு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் தோற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த வாக்கு வித்தியாசத்தில் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்கன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10,000மோ இல்லை ஒரு 8,000மோ அந்தளவு ஒரு மிக மிக குறைவான வாக்கில் தான் இருக்கும். ஆனால் அதுக்குரிய அவங்க தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு தான். என்ன தைரியத்தில் அவங்க வந்து இந்த மக்கள் ஆளுநர் பதவியை விட்டுட்டு தேர்தலில் போட்டிடுறதுக்கு வராங்க? எந்த அளவுக்கு தைரியத்தோடு வந்திருப்பாங்க? இது ஒரு நம்பிக்கையோட தானே வந்திருப்பாங்க. அது சாத்தியப்படுமா? அவங்க அஸ்ட்ராலஜி பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தது சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் ஒரு மைண்ட் வந்து ரிலீஃப் இருக்கும் இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து.